ஹாய் காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கொரியர் போட்டிருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, ஷோ லைட்டு, அந்த லைட்டு. இதில் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லி போட்டாங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகலை, சரியா செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் ஆகலை, லைட் எந்த ஒரு லைட்டும் எரியல. சரி என்னன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எங்கே ஒயர் ஏதாச்சும் கட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எடுத்து பார்த்தோம்னா இப்படி பார்த்தா ஒன்றும் தெரில. இதை வந்து ஃபுல்லாக வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு கிளியராக தெரியும். ஃபுல்லாக பிரித்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் ஒன்று கட் ஆகிட்டுருக்கு தெரியுதா. ரெண்டாவது வந்து லைட்டாண்டை வந்து ஃபுல்லாக வந்து எலி வந்து கடிச்சு வச்சுட்ருக்கு. ஒரு லைட்டாண்டை நல்லா தெரிஞ்சு பாருங்கள். இதோட ஆப்போசிட்டில் வந்து கேபிளும் வந்து ஒயரும் வந்து கட் ஆகிட்டு இருக்குது. 2 துண்டை ஃபுல்லாக அந்த எலி வந்து துண்டாக கடிச்சு வச்சிட்ருக்குது. இப்போ இந்த கட்டான லைட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த லைட்டை இந்த கேபிள் 2 ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே 2த்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மேலே அந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் தேவையான அளவு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை 2த்தையும் வந்து ஜாயின் பண்ணி நல்லா முறுக்கிட்டு மேலே டேப் போட்டு டைட் பண்ணிட்டா இந்த ஜாயிண்ட்டு முடிஞ்சிடும். நல்லா முறுக்கியாச்சு. இந்த டேப் போட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றிட்டோம்னா இழுத்தா கூட வராது. அந்த மாதிரி போட்டு டேப் போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் டேமேஜ் ஆன கேபிள். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சிருக்கிறத வந்து ஸ்லீவ் எடுத்துகிட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஸ்லீவ் எடுக்கும்போது பார்த்துட்டு ஓவராக பூச்சா எடுத்துனோம்னா உள்ளே இருக்கிற அந்த ராடும் வந்து கட் ஆகிடும். ராடு மீன்ஸ் அந்த காப்பர் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, முறுக்கிற மாதிரி தான். நல்லா முறுக்கியாச்சு. இப்போ இதுக்கும் டேப் அடிச்சுட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஃபுல்லாக டேப் அடிச்சாச்சு. நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம்.
இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சின்ன பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டு பார்க்கலாம் லைட் எல்லாம் க்ளோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து நல்லாவே க்ளோ ஆகுது, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள் அவ்வளோ நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. நல்லா வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.